இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஈஸ்வரி, இப்ப நீ ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. உன் தங்கச்சியை பத்தி நாங்க அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் நீ எங்களை அலட்சியப்படுத்துற. ஆனா அவ உன் கூடவே இருந்து உனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா. இப்பவாத அவளை பத்தி புரிஞ்சுக்கோ. பெத்த பொண்ணுங்க எங்களை விட நீங்க அவங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்க. ஆனா அவங்க அதை தப்பா பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு எதிராவே நிறைய விஷயங்கள் பண்ணாங்கம்மா. அதெல்லாம் கார்த்திக் தான் தடுத்து நிறுத்தி உங்களை காப்பாத்திருக்காரு. அத்தை, அவங்கள பத்தி இன்னும் எவ்வளவோ இருக்கத்த. அதெல்லாம் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அத்தை. அன்னைக்கு சிவனாண்டி வீட்டுல பொங்கல் வைக்கிறப்பவே கையங்களவுமா மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அன்னைக்கு அந்த காளியம்மா டிராமா பண்ணி அவங்கள காப்பாத்தி விட்டாங்க. இப்ப கூட நகைய அவங்க திருடிட்டு பழியை என் புருஷன் மேல போட்டாங்க. அத உங்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் அந்த நகையெல்லாம் ஒரு ஆளை வச்சு அவரோட அம்மா சிலைக்கு பின்னாடி புதைச்சு வச்சுட்டாங்க. ரொம்ப கிரிமினலா எல்லா வேலையும் பாத்துருக்காங்கம்மா. நல்ல வேலை, சின்ன மாப்பிள்ளை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஊர் ஜனங்க முன்னாடி உன்னை அவமானப்படாம காப்பாத்தினாரு. உன் தங்கச்சியை பத்தி நீ நல்லா புரிஞ்சுக்க. அம்மா, என் புருஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சாலும் இன்னும் நீங்க அவரை புரிஞ்சுக்காம இருக்கீங்களே, ரொம்ப வேதனையா இருக்குமா. அம்மா, இப்ப கூட பத்திரிக்கைக்காரங்களை வர வச்சு உங்களுக்கும் நகை திருட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆதாரத்தோட நிரூபிச்சு அத பத்திரிகையிலயும் போட சொல்லிருக்காரு. மாமாவோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கோங்கம்மா. ஈஸ்வரி, எங்க அப்பா அம்மா மேல உள்ள வெறுப்ப மாப்பிள்ளை மேல காட்டாத. அது சரியில்லை. நம்ம குடும்பத்துல எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நீ எவ்வளவு வெறுப்ப காட்டினாலும் அவரை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதை எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா அவருக்கு இருக்கிற பணத்துக்கும் செல்வாக்குக்கும் இதையெல்லாம் பொறுத்துக்கணுங்கிற அவசியமே அவருக்கு கிடையாது. அவர் பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறத நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க.